காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை பொழுதில் அதிகாலை தொழுகைக்காக கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே தகப்பனே, கடந்த இரவு முழுதும் எங்களுக்கு சுகமான நித்திரை தந்தீர். இந்த காலையை காண செய்தீர் தகப்பனே. இந்த நாளை தொடங்குவதற்கு முன்னதாக உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை தேட அமர, உம்முடைய வசனத்தை கேட்க, உம்மை ஆராதிக்க தந்த தருணத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே உண்மையாகவே அப்பா உம்மோடு கூட ஆண்டவரே சஞ்சரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் தொழுகை தொடக்க முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னத்துக்குள் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் பாடுகிற பாடல், கேட்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து சேரணும்ப்பா. நீர் எங்களுக்கு ஏற்ற பதிலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன், தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த காலை பொழுதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பின் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பின் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பின் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜபவீரனென்று எழுதும் என் ஜீவ நாட்களெல்லாம் ஜபவீரனென்று எழுதும் ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுக்கிறேன் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காய் காத்திருப்பவர்கள். அதற்காகவே நாம் காலை பொழுதிலிருந்து கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அதிகாலையில் நாம் தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் தேவை. ஒவ்வொரு காரியங்களை நாம் நினைக்கும் போது நம்முடைய அவரவர் காரியங்களானாலும், பிள்ளைகளுடைய காரியங்களானாலும், சிநேகிதர்களுடைய காரியங்களானாலும், குடும்ப உறுப்பினர்களின் எந்த ஒரு காரியமானாலும் நாம் விரும்புகிறோம். சில காரியங்களை விரும்புகிறோம், அதற்காக ஓடுகிறோம். ஆனால் சில காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது, சில காரியங்கள் நமக்கு கிடையாமல் போகிறது. நாம் ஆண்டவருடைய சித்தப்படி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். நாம் விரும்புகிறதுனாலும் கிடைக்க முடியாது, ஓடுனாலும் அது முடிவடையும் என்று சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளாக சொல்லும்போது, பிள்ளைகளுடைய காரியங்களை நாம் அவர்கள் நல்ல நிலைமையில் வர வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பிள்ளைகளும் விரும்புகிறார்கள், அதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் அவர் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரக்கம் ஒன்றுமே முடியும். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவர் நம்மீது இரக்கம் காண்பித்தால்தான் நாம் நினைக்கிற காரியங்கள்
வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதே நேரத்தில் ஆண்டவர் இறங்குகிற தேவன். சங்கீதம் 86வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அதே போல் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பக்தன் சொல்லுகிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவர். அந்த இரக்கமுள்ள தேவனிடமிருந்து கிருபையை, அதிசயங்களை, விடுதலையை, அற்புதங்களை, நாம் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்காகவே நாம் காலையில் எழும்பி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆனால் யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கும்போது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இப்போ இரக்கமாயிருக்க ஆண்டவர் சித்தம் கொள்ள வேண்டும். சித்தம் கொண்டால்தான், ஆண்டவர் இரக்கம் காண்பித்தால்தான் நமக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் சில வசனங்கள், சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதை குறித்து சில காரியங்களை தியானித்து ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனால் சில காரியங்கள், அதில் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் சில பாவங்களை நம்மை அறிந்தும் அறியாமலும் செய்து வருகிறோம். ஆனால் நம்முடைய பார்வைக்கு நாம் செய்வதெல்லாம் சரி என்று சில நேரங்களில் தோன்றுவதுண்டு. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யாதவன் ஒருவனுமே இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நாம் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். ஒரு சின்ன பாவமாயிருந்தாலும் நம்முடைய மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுவார். நீ செய்தது தப்பு, நீ சொன்னது தப்பு, நீ பார்த்தது தப்பு என்று நமக்கு அதை உணர்த்தும் போது நாம் அதை உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் செய்கிற தவறை, செய்து போன தவறை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடும்போது அவர் நிச்சயமாகவே அந்த பாவத்தை நமக்கு மன்னித்து நமக்கு வாழ்வை தருவார். அவர் நம்மிடம் இரக்கம் காண்பிப்பார். நமக்கு தெரியும், நாம் சில தப்பிதங்களை நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக, நாம் வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் அதிகாரிகளுக்கு விரோதமாக நாம் செய்யும்போது நாம் நம்மையே மறைத்து கொண்டிருந்தால் எப்போதும் ஒரு பய உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை வராது. அதே நேரத்தில் எதுவும் ஆகட்டும், நாம் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சொல்லுவோம் என்று சொல்லி நாம் அந்த சரியான நபரிடம் சென்று நம்முடைய தவறை மனம் திறந்து பேசும்போது அநேக முறை 100% அந்த கேட்கிறவர்கள் மனமுவந்து மன்னிப்பை தருவார்கள். அவர்களிடம் நாம் சொல்லி முடியும் போது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தில் வரும், ஒரு பெரிய அமைதி நம்முடைய உள்ளத்தில் வரும், ஒரு பெரிய விடுதலையை நாம் உணர்வோம். அது ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனிடம் சொல்லும்போதே நமக்கு அவ்வளவு அமைதி வரும் என்றால், நம்மை சிருஷ்டித்த அன்பான தேவனிடம் நம்முடைய குறைகளை நாம் அறிக்கையிட்டு அந்த குறைகளிலிருந்து விடுதலை பெற உள்ள வழியை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னிப்பார். மட்டுமல்ல, திருப்பி அந்த குறை நம்மிடம் வராதபடி கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். எனவே அப்படியாக நாம் நடத்தப்படும் போது
தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு இரக்கம் செய்வார். நாம் போகிற வருகிற வழிகள், நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே நாம் ஆண்டவரிடம் சொல்ல நமக்கு முடியும். கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய முகம் அவருக்கும் நமக்கும் இடையே முகம் மறைக்கப்படுகிறது. முகத்தை மறைக்கும்போது நமக்கு ஜெபிக்க முடியாது. நாம் விடுதலையோடு ஜெபிக்க வேண்டுமென்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இனி 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். இது இந்த வேதத்தின் பகுதி. எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு அழைப்பு விடுகிறார், எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய. அப்படியாக சொல்லும்போது அந்த அனுப்பப்பட்ட ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இதில் 2 காரியங்கள் இருக்கிறது. 8வது வசனத்தின் மையப்பகுதி, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள், அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். மறுபடி 9வது வசனத்தில், நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. அதற்கு முன்னதாக 8வது வசனம் செகண்ட் பார்ட், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். நாம் ஆலய பிரகாரங்களில் வாஞ்சை வைப்பதை குறித்து இது சொல்லுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பினால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார். அதை ஃபஸ்ட்டு 8வது வசனத்தின் தொடக்கத்தை பார்க்கும்போது, இப்போது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட கடினம் என்பதை 2 நாளாகமம் 29ஆம் வசனம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். இதைத்தான் இங்கே உங்கள் பிதாக்கள் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள், நீங்கள் கடினப்படுத்தாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அவரை விட்டு விலகினார்கள், தங்கள் முகங்களை அவருடைய வாசஸ்தலத்தை விட்டு திரும்பினார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை விட்டுவிடக்கூடாது, அவரிடம் சேர்ந்து வர வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் சேர்ந்து வர வேண்டும். அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய முகத்தை அவருடைய வாசஸ்தலத்தில் வந்து தேட வேண்டும். அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். நம்மில் பலரும் ஆன்லைன் சர்வீஸை கேட்டுக்கொண்டு வீட்டில் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வாசஸ்தலத்தை, தேவனுடைய ஆலயத்தை தேடி வருவதை தேவன் மிகவும் விரும்புகிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நிருபத்தில் கூறியுள்ளார். நாம் தேவாலயத்துக்கு கடந்து வருவது மிகவும் முக்கியமான காரியம். நாம் ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரோடு நம்முடைய காரியங்களை சொல்லும்போது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நமக்கு இரக்கம் காண்பிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, யாராவது சபை ஆராதனையை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் அந்த புறக்கணிப்பை விட்டு ஆண்டவரோடு சேருங்கள். ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்தை தேடுங்கள். ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள். அப்போது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். 3வதாக பார்க்கும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த வசனம், பாக்கிய வசனங்களில் ஒன்று. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
இந்த இரக்கம் நாம் அனைவரும் வாஞ்சிக்கிறது. ஆனால் பிறரிடம் இரக்கம் காண்பிக்க பல நேரங்களிலும் நாம் தவறிவிடுகிறோம். நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடங்களில் நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகளில் சாலமோன் ராஜா கூறியுள்ளார். நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம்மால் முடியும் போது நாம் செய்யத்தக்கவர்களுக்கு அதை நிச்சயம் செய்யத்தான் வேண்டும். இரக்கம் காண்பிக்க வேண்டிய இடங்களில் இரக்கம் காண்பிக்கும் போது ஆண்டவர் நம் மீது இரக்கம் காண்பிப்பார், நமக்கு இரக்கம் கிடைக்கும். கடைசியாக லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனத்தை பார்க்கும்போது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இது மரியாள் எலிசபெத்தோடு சொன்ன வார்த்தை. மரியாளோடு தேவதூதன் தோன்றி கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறி முடியும் போது மரியாள் எலிசபெத்தை சென்று சந்தித்து வாழ்த்துவாள். அந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையானது. நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும்போது அது தலைமுறைகளை கூட ஆசீர்வதிக்கும், தலைமுறைகளுக்கும் அது இரக்கமாய் மாறும். எனவே நாம் அது எப்போது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, நாம் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் எழுந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி தியானித்து ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி நம்முடைய நாட்களை தொடங்குகிறோம். அந்த நாள் முழுவதும் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பயந்த செயல்கள் தானா, இல்லை ஏனோ தானோ என்று இருக்கிறோமா? பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது நாம் துதித்தலுடனே நம்முடைய கடமையை தொடங்குகிறோம். ராத்திரி நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோமா? சின்ன நன்மையானாலும் பெரிய நன்மையானாலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அதை சொல்லி நன்றி செலுத்திவிட்டு நாம் தூங்க போனால் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கும். இப்படியாக நாம் இரக்கத்தை தேட விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும். ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியை வைக்க வேண்டும். தங்கள் பாவங்களை மறைக்கக்கூடாது. வெளிப்படையாக ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் மற்றவர்களிடம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த காரியங்களை நம்முடைய நினைவில் கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளில் நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நினையாத நேரத்தில் வருவீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஏனோதானோ என்று கடத்தி கொண்டே போனால் நினையாத நேரம் கர்த்தர் வருவீரப்பா. நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு நாங்கள் இந்த தியானிக்கிற வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. தெய்வ பயத்தோடு தெய்வ பக்தியோடு நாங்கள் எங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவிட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு காரியமானாலும் அப்பா உம்மை முன்னிறுத்தி நாங்கள் செய்ய ஆண்டவரே, உம்மிடம் ஆலோசனை கேட்டு அதை செய்ய ஆண்டவரே, தப்பிதங்களில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா. ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்கிற தேவனப்பா. உம்முடைய இரக்கங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக, எங்கள் தலைமுறைகளுக்கு கிடைப்பதாக அப்பா, எங்கள் அக்கம் பக்கத்தினருக்கு கிடைப்பதாக, எங்கள் குடும்பத்தின் நபர்கள் சிநேகிதர்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டு கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல்வதற்கும் ஆண்டவரே இதை பேசுவதற்கும் வாய்ப்பு தந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காய் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் பரவ வேண்டும் என்று உள்ள நோக்கத்தோடு, இந்த உலகத்தில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் இந்த ஊழியத்தை அதிகமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் மேத்யூ பிரதர் அப்பா, அவரை நீர் ஆசீர்வதிங்க. அவர் அதற்காக எடுத்துக்கொள்ளுகிற எல்லா
முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. குடும்பமாய் அவர்களை உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை இன்னும் பயன்படுத்துங்க. இதில் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிஷனரிமார்களையும் எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் கொடுத்து உற்சாகத்தோடு அவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களை வழி நடத்துங்கப்பா. வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் அதற்காக எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. எந்த விதமான இடையூறுகளும் தடைகளும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிஷனரி பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஸ்தாபனங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவையான நன்மைகளை நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஒவ்வொரு நாளின் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் என்னென்ன காரியங்களை முன்னிட்டு செய்கிறார்களோ எல்லா காரியங்களுக்கும் தேவையான பண வசதி, ஆள் சுயாதீனங்களையும் உதவிகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்து ஆண்டவரே நீர் தாங்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. புதிய வருஷம் புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்த வருஷமாக இருக்கட்டப்பா. எந்த விதமான ஆபத்துகளோ மோசங்களோ பலவீனங்களோ நோய்களோ எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த இரத்தம் கொண்டு முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. தங்கள் திருமண நாளை காண்கிற குடும்பங்களை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை அமைத்து தருகிறவர் கர்த்தரப்பா. ஆண்டவரே அப்பா, குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவரும் கர்த்தரப்பா. நீர் எங்களோடு கூட இராவிட்டால் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே நிலைவரப்படாது தகப்பனே. சப்பா ஆண்டவரே, எங்கள் வீடுகளை ஆண்டவரே நீர் முன்னின்று வழி நடத்துங்க. நீரே எங்கள் குடும்பங்களுக்கு தலைவராக இருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் ஆலோசனை தாருங்கப்பா. குடும்பத்தின் எல்லா நபர்களும் சேர்ந்து இசைந்து ஒரு மனதோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அநேக ஆண்டவரே அப்பா திருமண நாட்களை காண ஆண்டவரே பிறந்த நாட்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை எல்லாம் உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. இந்த பகல் முழுவதிலும் கூட இருங்கப்பா. எங்கள் சொற்கள், செயல்கள், பார்வைகள், சிந்தைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. எங்கு சென்றாலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னை எங்களை நிரப்ப வேண்டும் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் காத்திருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களை நீர் வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். கனம் துதி மகிமை அவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இருந்த